வணக்கம் பாலாஜி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாக்கிய நகர் பகுதியை சேர்ந்த நிசாப் என்ற 14 வயது சிறுவன் நேற்று மாலை அவன் தன் முடியை வெட்டுவதற்காக நகர் பகுதிக்கு சென்று அவன் முடியை வெட்டி திரும்பி கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை அந்த நிசாப் என்றவரை தாக்கியுள்ளது. தாக்கிய உடனே அவர்கள் அவன் சத்தமிட்டு அந்த பகுதியில் உள்ள அக்கம்பக்கம் உடனடியாக அவனை மீட்டு கேரளா அரசு மருத்துவமனைக்கு அவனை கொண்டு சென்றனர். கொண்டு செல்லும் வழியிலேயே பார்த்தோம்னாக்கா அவங்க பரிதாபமாக உயிரிழந்தனர். உடனடியாக அவர்கள் அந்த வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து மற்றும் அந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று அந்த வனத்துறையினர் கண்டித்து அந்த வன அலுவலகம் முன்பு அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய போராட்டம் குறிப்பா என்னவென்று சொல்ல போனால் பார்த்தோம்னாக்க அந்த பகுதியில் வரக்கூடிய யானைகள் வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும், யானையை உடனடியாக வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று இவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் போக்குவரத்தும் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தற்போது காவல்துறையினர் வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். அந்த பகுதிக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க பொதுமக்களை அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்க அந்த பகுதியில் அதாவது கூடலூர் சுற்றி உள்ள பகுதியில் இந்த யானையை கண்காணிப்பதற்காக அதிநவீன கருவிகளும் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அந்த கருவி மூலமாக நாள்தோறும் இவர்கள் வனவிலங்குகள் ஊருக்குள் வருகிறதா என்று கண்காணித்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பார்த்தோம்னாக்க நேற்று இவர்கள் ஏன் இந்த கண்காணிப்பில் ஈடுபடவில்லை, இந்த யானை எவ்வாறு வந்தது என்று இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வன அலுவலகம் முன்பு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வனத்துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலாஜி.